Hi guys, in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி கேஸ்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கேஸ்ட் பண்றது பாத்தீங்க அப்படினா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். எப்படி கேஸ்ட் பண்றது, எப்படி ஸ்டிக் எப்படி ஹோல்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து தெரியாமல் கேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி வந்து உங்கள் மேலேயே வந்து ஊக்கு மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த கேஸ்ட் மாட்டுறது வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ராப்பராக கேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சேஃபான கேஸ்டிங் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பெயில் ஆகும், இது வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ராக், இதுலேயே வந்து ட்ராகை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் எதை வந்து நீங்கள் வீல் ரொட்டேஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஃபிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மிஷினுக்கு ஹேண்டிலோட 2 விரல் வந்து கீழேயும் 2 விரல் மேலேயும் வச்சு ஹோல்ட் பண்ணலாம். இல்லைனா ஒரு விரல் மேலே வச்சு கூட ஹோல்ட் பண்ணலாம். அது உங்களோட வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அது வந்து இப்படி தான் ஹோல்ட் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு எப்படி வாட்டர் இருக்கோ அது மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். நான் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 விரல் மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து பிரைடை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இண்டெக்ஸ் மிடில் ஃபிங்கர் ரெண்டுமே வந்து மிஷின் ஹோல்டரோட டாப்பில் வரா மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே கீழே வரா மாதிரி பார்த்துக்குங்க. சில இப்படி தான் நான் ஹோல்ட் பண்ணுவேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் பெயிலாமு லைனு எல்லாமே உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சுட்டு லைனை இண்டெக்ஸ் ஃபிங்கர் மூலயமா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிலாமை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் பெவலை என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். கேஸ்ட் பண்ணும்போது டார்கெட் எங்கே அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எவ்வளோ தூரத்தில் கேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு ரைட் லெக்கை பேக்கில் வச்சு ஷோல்டரை டார்கெட் பக்கமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஓவர் ஹெட்லேருந்து நீங்கள் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை கரெக்டாக ரீச் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கேஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லூர் ஹேங்கிங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்து வைங்க. அது ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கேஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் போகாது. அதனால் அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கேஸ்ட் பண்ண முடியும். அதே சமயம் ரொம்ப ஷார்ட்டாகவும் வச்சிடாதீங்க. ஷார்ட்டாக வச்சாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கேஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணுறதும் நீங்கள் கரெக்டான டைமில் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாதிக்கும். இண்டெக்ஸ் ஃபிங்கரை கரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக அது ஆக்ட் ஆகிற டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு உங்களால் கேஸ்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு பெயிலாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ராக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவர் ஹெட் கேஸ்டிங் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்து சைட் கேஸ்டிங். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப கிட்ட டிஸ்டன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து கேஸ்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைட் கேஸ்டிங்கே பண்ணலாம். அதுக்கு வந்து டார்கெட் தான், நீங்கள் டார்கெட்டை எங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. சைடில் அதே மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டு பெயிலாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது. ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணலாம் இதுலேயே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.